கிருஷ்ணகிரியில் சாலையில் தவறிவிட்ட 4 சவரன் தங்க சங்கிலியை காவல் கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்த குடும்பத்தினரை மத்திய மாவட்ட தவேகா செயலாளர் சுரேஷ் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். கிருஷ்ணகிரி நகரில் உள்ள பாப்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் பழையப்பேட்டை வழியாக 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தாயாரின் 4 சவரன் தங்க செயினை தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்து எடுத்து சென்றபோது எதிர்பாராத விதமாக சாலையில் தவறி விழுந்துள்ளது. பின்னர் வீட்டிற்கு சென்று பார்த்த சங்கர் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த தங்க நகை காணாததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக கிருஷ்ணகிரி டவுன் போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு அவ்வழியாக நடந்து வந்த கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அமீருன் நிஷா என்பவர் சாலையில் தங்க சங்கிலி கிடப்பதை கண்ட அவர் அதை எடுத்து வீட்டிற்கு சென்று உடனடியாக அவரது மகன்களிடம் தகவல் கொடுத்துவிட்டு தனது குடும்பத்துடன் அந்த தங்க நகையை கிருஷ்ணகிரி காவல் துணை கண்காணிப்பாளரிடம் ராமச்சந்திரனிடம் ஒப்படைத்ததை அடுத்து நகையை தவறவிட்ட சங்கர் மற்றும் அவரது தாயாரும் அழைத்து போலீசார் விசாரணை நடத்தி 4 சவரன் நகை தவறிவிட்டது உண்மை என உறுதி செய்தனர். இதனையடுத்து 4 சவரன் தங்க நகையை கிருஷ்ணகிரி காவல் துணை கண்காணிப்பாளர் நகையின் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து மனிதநேயத்துடன் கீழ்கிடந்த 4 பவுன் தங்க சங்கிலியை எடுத்து அதை உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அமீருன் நிஷா மற்றும் அவரது குடும்பத்தினரை கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தவேகா கட்சியின் செயலாளர் சுரேஷ் தவேகா கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து அமீருன் நிஷா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பொன்னாடை அணிவித்தும் இனிப்புகளும் வழங்கி கௌரவித்தார். அப்போது தவேகா கட்சியை சேர்ந்த ஏஜாஸ் பாபு, வேலன் உள்ளிட்ட பலருடன் இருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை போகும்போது கீழே கடந்த தங்க நகை 4 பவுன் தங்க நகையை எடுத்து இன்னைக்கு தங்க விற்கிற விலையில வீட்டில் வச்சுக்காம பொதுமக்களுடைய சொத்து நமக்கு வேண்டாம், பொதுமக்கள் எத்தனை கஷ்டத்தில் அந்த நகையை வாங்கியிருக்காங்க, அந்த நகை நமக்கு சேர்ந்தது இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் டிஎஸ்பி கிட்ட ஒப்படைத்த அம்மா அவர்களுக்கு நமது கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும், நல்லவே இருக்கணும், திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு நிலைமையில் இருக்கிற நேரத்திலையும் இந்த ஒரு தங்க நகை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பவுன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 4 பவுன் நகையே கொண்டு போய் கொடுத்ததுக்காக மீண்டும் ஒரு முறை அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.